ராகவ் வர்றதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராகவ் வரல. என்ன பண்ணுன்னு தெரியாம எல்லாரும் தவிக்கிறாங்க. இந்த மாரி ஃபோன் பண்ணும்போது வந்து ராகவ் வந்து வர முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. வாம்மா கிளம்பி போயிடலாம். அப்புறம் வந்து ராகவ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அபியால் நிம்மதியாக இருக்கவே முடியல. ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க அபி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. அபி வந்து கொடுக்கறதுக்காக போகிறாங்க. தனியாக போகிறதால எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அபியை. மனசு கஷ்டப்படுறாங்க அபி. அந்த டைமில் கரெக்டாக ராகவ் அங்கே வந்துடுறாரு. ராகவ் வந்து அபி கூட சேர்ந்து கிஃப்ட் கொடுக்குறாரு. எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி வந்து ராகவ் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முரளி வந்து செம்மையாக வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. அவரை வட விடாமல் பண்ணுறதுக்கு எவ்வளோ பண்ணேன் நான், அவங்க வரவே மாட்டான்னு நினச்சேனே, இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு செம்மையாக காண்டாடுறாரு. அப்படியே பார்த்து டென்ஷன். உடனே வந்து அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கையோடு சேர்த்து 2 பேரும் சேர்ந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. எல்லாக்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசுகிறாரு ராகவ். இதெல்லாம் பார்த்து அபி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, நம்ம முல்லையே நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா. நீ வரமாட்டேன்னு நினச்சியா? நான் வருவேன் தானே நினச்சேன் அப்படின்னோடனே, வருவீங்கன்னு நினச்சேன், ஆனால் வர்றதுக்கு சூழ்நிலை இல்லை, அதனால் வரமாட்டீங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்றாங்க. நான் வந்துட்டேன் பார்த்தியா, நான் தான் சொன்னேன்ல, உனக்கு வாக்கு கொடுத்துருந்தேன்ல, கண்டிப்பாக நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டேன் அப்படின்னோடனே, சரி ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. சரி இப்போ நான் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட நான் போய் பேசுகிறேன் அப்படின்றாரு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் பேசுகிறாரு. மாப்பிள்ளைக்கு கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவரும் ஒரு கிஃப்ட் வாங்கி வந்திருக்காரு. அதையும் கொடுக்குறாரு. ஒன்றுமே புரியல, இப்படி அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. நம்ம வந்து அபி, இந்த கிஃப்ட் எப்போ வாங்கினீங்க? எப்போவோ வாங்கினேன், கொடுக்கணும்னு தோணுச்சு, நீயும் நானும் சேர்ந்தே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. சந்தோஷமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அபி, நீ பசி தாங்க மாட்டல, வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னா, அக்கா சாப்பிட்லாமாக்கா? சாப்பிட்லாண்டா அப்படின்றாங்க. எல்லோரும் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ அபி கூட ராகவ் வந்து கிட்ட உட்காந்து சாப்பிட்றாரு. அடுத்து வந்து அபி கிட்ட சொல்கிறாரு, என்ன அபி சரியா போய் சாப்பிட மாட்டேங்கிற, உங்கள் வீட்டுக்கு வந்து எப்படிலாம் எனக்கு கவனிப்பேன், இதெல்லாம் இந்த ஐட்டம்லாம் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனிக்கிறாரு. ஒன்றுமே புரியல அபிக்கு, என்ன இவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு. சரி நான் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி அபி கூட்டி விடுறாரு. உடனே அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்யோன்யமாக தான் இருக்காங்க, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நீ என்னென்ன பேச்சு பேசின வந்து பார்த்தல பார், அபியும் அவங்க வீட்டுக்காரரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம அபி வீட்டில் எனக்கு இது போதும், எல்லார் முன்னாடியும் வந்து அவமானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கவலையாக இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி வந்து ராகவ் நடந்து பாரு, எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியும் வந்து நம்ம அஞ்சலி வந்து ராகவ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ராகவ், நீ இன்றைக்கி பண்ண விஷயம் எவ்வளோ இப்போ நல்ல விஷயம் தெரியுமா, எல்லா சொந்தக்காரங்க முன்னாடி அபியோட மானத்தையும் மரியாதையும் நீ காப்பாற்றிருக்கடா, பெரிய விஷயம்டா அப்படின்னோடனே, இதில் என்னக்கா இருக்குது அப்படின்றாங்க. இல்லைடா, அன்றைக்கி நீ அப்படி நடந்துக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது, ஆனால் அது எல்லாத்தையும் போக்குற விதமாக டபுள் மடங்கில் இன்றைக்கி சந்தோஷத்தை கொடுத்துட்டடா, இப்படியே இருறா, மாறாதடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து முரளிக்கு தலையே சுற்றுது. ஒன்று சுந்தரிக்கிட்ட இதெல்லாம் எப்படி நடந்தது, நான் எவ்வளோ பண்ணேன், அந்த லாவணியா வந்து எப்படி விட்டா இவனை அப்படின்னோடனே, அதுதான் எனக்கும் புரியல, அந்த லாவணியா கிட்ட நம்ம படித்து சொன்னோம் ராகவ் இங்கே வரவே கூடாதுன்னு, அதையும் மீறி இந்த சொத்திப்பிட்டாலே அம்மா வேஸ்ட், அவள் இப்படியே இருந்தான்னா கண்டிப்பாக ராகவ் வந்து அவகிட்ட மாட்டவே மாட்டான் அப்படின்றாங்க. எனக்கும் அதுதான் வருத்தமாக இருக்குது. இப்போ பார்த்தா இங்கே இப்படி பயங்கரமாக வந்து எல்லாரும் முன்னாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். அங்கே பத்திரிக்கை கொடுக்க வந்துட்டு போனாங்களே, அப்போது ராகவை பற்றி எப்படிலாம் பேசிக்கினாங்க தெரியுமா, இவங்க 2 பேரும் வந்து ஒழுங்காக வாழலை அப்படிலாம் பேசிக்கினாங்க. இப்போ எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி அவங்களே பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா வாழ்வாங்க, 2 பேரும் நல்லா வந்து அந்யோன்யமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அத்தை இதெல்லாம் என் காதில் சொல்லவே சொல்லாதீங்க, என்னால் தாங்கிக்கவே முடியாது, எனக்கு அவங்க 2 பேரும் ஜோடியாக பார்க்கும்போது அப்படியே டென்ஷன் ஆகுது, என்னால் ஒன்றும் பண்ண, உன் டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கோ, யாராக பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும், நான் விட மாட்டேன், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு நல்லபடி வந்து அபியும் ராகும் இங்கேருந்து போகவே கூடாது, 2 பேரும் சண்டை போட்டு தான் போகணும், அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, என்னடா பண்ண போகிறேன், பண்ண தான் போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவன் என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே ஆகாஷும் அணுவும் வந்து 2 பேரும் அப்படியே ஊட்டி விட்டுன்னு சாப்பிட்றாங்க. ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல சுந்தரியால். இவங்க பிரச்சனையை நான் பார்த்தா ஏன் பிரச்சனை யார் பார்க்கறது, மறுபடியும் இவங்க 2 பேரும் இப்படி ஆகிட்டாங்களே, கோமா தான் இந்த அணு மேலே ஏன் இப்படிலாம் ஊட்டி விடுறான், இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்கறதுக்காக வராங்க. அதுக்குள்ளேயும் வந்து ஐயோ பார்த்துட்டாங்களே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, ஒழுங்காக உங்களுக்கு சாப்பிட தெரியாதா, சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, அதனால தான் ஊட்டி விட வேண்டியதாக போச்சு, ஊட்டி விட்டுன்னு வேறு தொல்லை பண்ணுறீங்க, உங்கள் சொந்தக்கார முன்னாடி உங்களை அவமானப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு தான் நான் ஊட்டி விட்டுட்டுருக்கேன் அப்படின்னு. ஓ அதுக்காக தான் ஊட்டி விடுறானா, நான் எதுவும் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சுந்தரி.